வாரமாக அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதே பெரிய விஷயம் இருக்கு. அடிச்சு விடலான்னு பார்த்தா ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிராண்ட் வீடியோஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட ஃபேவரட் புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் போன வீடியோவில் ஃபஸ்ட் போட்டேன் ஆஸ்பால் லெஜெண்ட்ஸ் ப்ளே பண்ணலான்ட்டு. பட் இந்த வீடியோவில் கிடையாது, ஏன்னா இதே வீடியோ தான் அதே வீடியோ பண்ண நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்கள் என்னடா அவங்க என்ன புக்குடா அதுன்னு கேட்கலாம். ஆக்சுவலி புக்கும் கிடையாது, சிடியும் கிடையாது. இட்ஸ் அ காமிக். இட்ஸ் அக்ர் மீன்ஸ். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் படிக்க போகிற யாரும் வந்து பார்க்காதீங்க. ஆக்சுவலி இந்த டிங்கிளோட மொத்த வரலாறையும் தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த டிங்கிளுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தாங்க, அவங்க ஃபஸ்ட் எவர் புக் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போமா? வாங்க மிஸ்டர். ஃபஸ்ட்டு கூகுளை தூக்கி பிரிண்ட் டாஸ்க் பாரில் போகணும். Pajoma, oi, pajoma, pajongado, pose posata zoy. இப்போ பார்த்தீங்கன்னா டிங்கிள் ஆக்சுவலி டிங்கிள் டைஜஸ்ட்டுக்கு முன்னாடி டிங்கிள் நம்பர் 1 தான் வருது. டிங்கிள் நம்பர் 1 புக்ஸ் அண்ட் டியூ. ஓகே, இது டிங்கிள் டைஜஸ்ட் நம்பர் 1. ஸோ டிங்கிள் நம்பர் 1ங்கிறது வேற. நான் உங்களுக்கு வீடியோ மிடில் சைடில் காட்டுறேன். ஸோ இவங்க வரலாறை பற்றி பார்ப்போமா? .com. ஸோ கைஸ், இந்த மாதிரி நமக்கு இருக்கு. ஹவு டிங்க் இப்போ நான் தெரிஞ்ச எல்லாமே எல்லா ப்ரூஃபையும் காட்ட போகிறேன். ஹவு டிங்கிள் இஸ் மேட். அப்பமா எப்படி இருக்குன்ட்டு திஸ் ஆர்டிக்கல் அபவுட் த மேகசின், அதாவது இந்த மேகசினோட ஆர்டிக்கல் ஃபார் பீப்புள் வித் surname டிங்கிள், சி டிங்கிள் surname டி. என்னடா இது? டிங்கிள் இஸ் an weekly magazine for Tinkle is an Indian weekly magazine for children in English, published from Mumbai, originally owned by the India Book House. The Tinkle brand was acquired by ACK Amar Chitra Kada in 2007. The magazine contains comics, stories, puzzles, quizzes, contests, and other features targeted at school children, although its readership includes many adults as well. It is published in English and syndicated in many Indian languages like Hindi, Bengali, and Malayalam. The magazine was published at monthly frequency until July 16, when Tinkle announced its fortnightly issue, currently from June 2020. It has been published weekly. Currently, the first issue of Tinkle was released in November 1980. இல்லை உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாட்டியா ஆர்டிக்கலை பாருங்க. நவம்பர் 1980, எங்கள் அம்மா பிறக்கிறதுக்கு 3 வருஷம் முன்னாடி. The magazine carries comics, stories, and regular columns of interest school children. Tinkle enjoys great popularity of India. As of 2019, Tinkle had a circulation of 3 lakh rupees copies per issue. It has been an integral part of growing up India in last 2 decades, and characters like Supadi and Shikari Shambhu, they created the early years of the magazine nationwide recognition among all age groups. Readers sent more than 200 letters with stories and other features to be considered for printing the magazine. The wholesome combination of education
A wholesome combination of education and entertainment that defies Tinkle has many celebrity fans in India, including former Prime Minister of India, Atal Bihari Vajpayee. மக்களே, they are literally incredible. The official website of Tinkle contains puzzles and games அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எவர் டிங்கிள். இங்கே வருவேன். இப்படி இதுதான் ஃபஸ்ட்டு டிங்கிள்னு சொன்னால் எவனாலே நம்ப முடியாது. அப்போ எத்தனை ரூபாய்க்கு விட்டுருக்காங்க? 250 ரூபாயோ 2 ரூபாயோக்கோ விட்டுருக்காங்க. என்னன்னு தெரில, விட்டுருங்க. ஸோ இந்த இதோட பேர் அமர் சித்ரா கதா. ஆக்சுவலி அதை சிவனோட இது தெரியும். ஸோ மகாபாரத ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னா அமர் கதான்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் அண்ட் பேரை கடைசி பேரை வருவாங்க. அமர் கதா. சித்ராவை எடுத்து பார்த்தா தெரியும். பட் ஸ்டில் டிங்கிளோட டெபியூட் எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிங்கிளோட கலெக்ஷன்ஸ் வந்து நிறையாவே வச்சுருக்கேன். எனக்கு என்கிட்ட ஃபுல்லாக டைஜஸ்டாக தான் இருக்கும். எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு எனக்கு. ஸோ எனக்கு இந்த டிங்கிள்னால் எனக்குமே ரொம்பவே பிடிக்கும். நான் ஃப்ரீ டைமில் இருந்தாலே நான் இந்த புக்கை எடுத்து நோண்டி பார்க்காத நாளே இல்லை. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டிங்கிள் டைஜஸ்ட் 5 அண்ட் மை டிங்கிள் டைஜஸ்ட் 11. ஸோ சுப்பாண்டிங்கிறவன் இவன் தான். ஸோ நான் சுப்பாண்டியோட கேரக்டர் வந்து நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் தந்திரி தமந்திரி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது போய் பார்க்காட்டி போய் பார்த்துருங்க. டிங்கிள் டைஜஸ்ட் நம்பர் 7, Tinkle Digest number 24, Tinkle Digest number 23. இவன் ஷிகாரி ஷம்பு, அவனும் ஷிகாரி ஷம்பு தான். Tinkle Digest number 14. இவன் தந்திரி தமந்திரி, அதாவது இவன் ஒரு மந்திரி. இவன் அதோட ராஜா ஹூஜா. பேரே ஹூஜா மக்களே. ஸோ இந்த புக்குனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மக்களே. ஆக்சுவலி யாரை டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா ஸ்கூலில் இருக்கவங்களாம் இந்த டிங்கிள் புக்காக எத்தனை பேர் அலைஞ்சிருப்பாங்கன்னு தெரில. ஆனால் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அலைஞ்சு தான் டிங்கிள் டபுள் டைஜஸ்ட் வச்சு சீன் போட்டாங்க. பிரச்சனைலாம் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ மா தெரிலமா, பாத்ரூம் போயிருக்கான். ஸோ மக்களே, எங்கள் அம்மா ஓட்டியாச்சு வேணுமே. ஸோ மக்களே, என்னோட ட்ரீம் புக்கை காட்டுறக்கு நேரம் வந்துருச்சு. பயங்கர வெயிட்டாக இருக்கு கடவுளே. புக்கு கீழே விழுந்து அச்சலாம் கொண்டாடு எடுப்போம். சரி. ஸோ இதில் புக்கு எப்படி எடுப்போம்? இது புக்காகவே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா உள்ள புக்கு. இல்லை 2 புக்கு மட்டும் மிஸ்ஸிங்கு. 3ம் 9ம் மிஸ்ஸிங்கு. அது தனியாக வாங்கணும். ஆனால் இந்த டூன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மக்கள். எனக்கு இதை புகழ்றதுக்கெலாம் எனக்கு வேறு வார்த்தையே இல்லை. ஸோ இது அஃபீஷியலானது சுப்பாண்டியோட எசென்ஷியல் கலெக்ஷன். இந்த மாதிரி நம்ம டாப்பில் இருக்கிற நிறைய பேர் படிக்கிற கேரக்டர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி நிறைய டூன்ஸ் எழுதுவாங்க. அந்த டூன்ஸ் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி எசென்ஷியல் கலெக்ஷன் போட்டு விட்ருவாங்க. டிங்கிளோட வேலை வாங்கிடுங்க. கரெக்டாக வருங்க. 200 ரூபா இருக்கா? 2000 ரூபா இருக்கா? அதே நீங்கள் அமர் சித்ரா கதாராணிக்கு போய் பார்த்தம்போது பெரிய ஷாக்கு மக்களே. இதோட வேலை இந்த எசென்ஷியல் கலெக்ஷனோட இதே எடிஷன், கோல்டன் எடிஷன் கொடுக்குறது. கோல்டன் எடிஷன் இதில் ஒன்று கிடையவே கிடையாது. பட் ஸ்டில் டிங்கிள் கோல்டன் ஒன்று இருக்குது. அது டிங்கிளோட ஒரிஜினல் ஸ்டோரிஸ்லாம் அதுவும் கட்டணும். டிங்கிள் ஒரிஜினல் ஸ்டோரிஸ் கட்டணும். அவன் சொன்ன வேலைக்கு என்னால் எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியல மக்களே. அவனெல்லாம் என்னால் அஃபோர்டே பண்ண முடியாது. அதுதான் நான் போய் நியரஸ்டான புக் ஸ்டோரில் போய் வாங்கினேன். அண்ணன் 2000 ரூபா கொடுத்து வாங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாரு, தனியாக புக்கு வாங்கிக்கிறியா இல்லை மொத்தம் வாங்குறியான்னு கேட்டார். ஸோ நான் என்ன சொன்னேங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த 2 புக்கை எடுத்துகிட்டு போனதுனால தான் அப்படி கேட்டார். எனக்கு அந்த 2 புக்கு இல்லைனாலும் எனக்கு இந்த அட்டை ஆக்சுவலி இது எப்படி எனக்கு இந்த டிங்கிள் புக்கு அப்படி தெரிய வந்ததுன்னா, இன்றைக்கி நான் ஒரு சம்பவம் ஆச்சு உங்களுக்கு. எங்களுக்கு ஸ்கூலில் ஸ்விம்மிங் மஸ்ட்டு 4th நானே இப்போ 4th தான் படிக்கிறேன்.
அன்றைக்கி அந்த ஸ்விம்மிங் பீரியடை கட் ஆனதுனால தேர்ஸ்டே 6th பீரியட் இருக்கும், கட் ஆனதுனால லைப்ரரி கூப்பிட்டு போனாங்க. லைப்ரரியில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எனக்கு அப்போ டிங்கிள்ங்கிறது நக்லைட்ஸ் வேற என்னமோ ஒரு யூடியூப் சேனல் நக்லைட்ஸ் தான் மக்களே. நக்லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் லைப்ரரி அதுவும் பேக் டு ஸ்கூல் லைஃபோட ரிமெம்பரேஷன் தான். அதில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க கடைசியில் லைப்ரரி பீரியட் டிங்கிளில் இந்த சுப்பாண்டி 1 அதாவது இந்த புக்கை காட்டியிருப்பாங்க. டிங்கிள் புக்குன்னு தான் பாங்க. பட் ஸ்டில் அது சுப்பாண்டி புக்கு. அது கிண்டல்லாம் பண்ண மக்களே. ஆனால் அப்போ வந்துட்டு எனக்கு இந்த டிங்கிள் புக் ஒரு நாள் படிச்சே ஆகணும்டா இருந்தது. அன்றைக்கி நான் லைப்ரரி போகும்போது என்னாச்சு சார், ஒரு பயங்கரமான காமிக் புக் எடுத்தாங்க சார்னு லைப்ரரிகிட்ட கேட்டேன். சாரும் நல்ல மூடில் இருந்தார், எனக்கு எடுத்து கொடுத்தாரு. புக்கு திருப்பி வச்சு பேக் சைட்லேருந்து கொடுத்தாரு. சரி ஃப்ரண்ட்டில் டைட்டில் பார்ப்போன்னு பார்த்தா கிடச்சாம இருக்க டிங்கிள் டபுள் டைஜஸ்ட். டிங்கிள் டபுள் டைஜஸ்ட்னால குஷியாக ஆடினேன். ஃபஸ்ட்டு இதை பார்த்ததே தந்திரி தமந்திரி தான் மக்களே. அப்போ எனக்கு அட்டையில் ஷிகாரி ஷம்புன்னு ஒருத்தர் உட்காந்துருந்தான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா அந்த வீட்டில் உட்காந்து நான் அந்த புக்கே பாரோ பண்ணிட்டேன். அடுத்த 2 வருஷத்துக்கு அதை தரல. அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி வேறு மேக்ஸ்மியான்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் புக் இருக்குது, அந்த புக்கோட செகண்ட் பார்ட் வாங்கலான் இருந்தேன். அந்த புக்கை 2 தடவை படித்து முடிச்சதுனால. ஸோ எங்கள் அப்பா போய் புக் ஸ்டோரில் கேட்டிருக்காரு. அதே புக் ஸ்டோரில் தான் சுப்பாண்டி வாங்கினேன், அதில் டிங்க்கு வாங்கினேன். ஸோ அன்றைக்கி நான் கேட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பா இந்த புக்கு அப்படியே வெற்றிகரமாக வாங்கலான்னு போனார். ஆனால் இந்த மாதிரி ஒரு புக்கு இல்லைங்க. ஸோ எங்கள் அப்பா அதுக்கு போல ஒரு 6 புக்கை வாங்கிட்டு வந்தார் மக்களே. எங்கள் அம்மா அப்பா வெளியே போயிட்டார். நான் திருப்பி ஸ்கூல் விட்டு வரும்போது, அப்போ ஸ்கூல் இருந்து அன்றைக்கி தான் எங்கள் அப்பா போய் கேட்டுக்கிறேன். திருப்பி வரும்போது அப்பா எங்கள் அம்மான்னு கேட்டதுக்கு புக்கு வாங்கிட்டு வரலன்னாரு. அப்புறம் ஒரு பையில் எடுத்து வந்து எங்கள் அம்மா எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. 2 பேருமே போய் பிளான் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. டிங்கிள் டைஜஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு இருக்காங்களாட்டிருக்கு. என்னது ட்விங்கிள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் தட்ஸ் ஹவ். அப்புறம் எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காரு, அந்த கடைக்காரர் என்ன சொல்லியிருக்காரு, ஜஸ்ட் லைக் நம்ம நார்மல் ஆட்ஸில் வர மாதிரி சொல்லியிருக்காரு. சார் உங்கள் பையனுக்கு இது பிடிக்கும் சார், நான் கேரண்டின்றார். ஸோ மக்களே, இந்த வரலாறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறேன். இதை நீங்கள் நிறைய வீட்டில் உட்காந்து காமிக்ஸை நீங்களே அனுப்பிச்சுடலாம் உங்களுக்கு மும்பைக்கு. ஸோ ஒன்றும் இல்லை மக்களே, நீங்கள் காமிக்கோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்ததை போதும் ஈஸியாக நீங்களே ஒரு காமிக்கிற டூன்ஸை ரெடி பண்ணி போடலாம். இல்லை நீங்கள் லாங் டேர்ம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதில் மெம்பர்ஷிப் வாங்கிக்கலாம். அதில் ஆனுவல் அந்த மாதிரி இருக்குது, ஹாலிடே ஸ்பெஷல் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அவங்க ரீசெண்டாக தந்திரி தமந்திரி எசென்ஷியல் கலெக்ஷன் வேறு விட்டுருந்தாங்க. அதையும் இந்த சுப்பாண்டிலே பின் பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு இதில் சுப்பாண்டி 4ல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த இது அமர் சித்ராக்கு அது ஃபஸ்ட்டே அது இந்தியன் புக் ஹவுஸோடது தான். ஆனால் டிங்கிள் வந்துட்டு யார் மேலே ரொம்பவே பேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருந்தது. அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்நேரத்துக்கு இல்லாட்டி இந்நேரத்துக்கு டிங்கிள்ங்கிற வரலாறு இருந்திருக்காது. ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவன் இவ்வளோ விலை கம்மியாக அஃபோர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே நம்ம ஊரில் இருக்காங்க மக்களே. என் கூட ஒரு அண்ணன் இருந்தாங்க மக்களே. என்னோட பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இருந்தாங்க. இப்போ அந்த அண்ணன் வரதில்லை. அந்த அண்ணன் என்ன மாதிரியே டிங்கிள் போயிட்டான். டிங்கிளை பற்றியனா நிறைய நாங்கள் டிங்கிளை வச்சு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் மக்களே. ஆனால் இப்போ அந்த அண்ணன் எங்கே போனாங்கன்னு தெரில, திருப்பி கிளாஸுக்கே வரல. ஸோ மக்களே, நம்ம இதோட வரலாறு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக. Until then, bye from VP Ray.